இட்ஸ் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா வழக்கம் போல் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் பிரச்சனை வந்தது. அது என்ன அப்படின்னா வந்து வியானாக்கு வந்து அவங்க கேஷுவலாக தான் வந்து நெய் வச்சாங்க. பட் அவங்க கிச்சன் டீமில் இருக்கும்போது திவ்யா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாகவே வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஃபோக்கை வந்து தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு வேறு டென்ஷன் இருந்தது. யாரோ வந்து அவங்க மைக் பேட்டரி வந்து மாட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்கிறனால வேறு யார்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. யாரும் பண்ணாம விட்டாங்க. அந்த காண்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவமாக வந்து வேலைகள்லாம் வந்து பண்ணிவிட்டு நெய் வந்து இவங்களுக்கு வியானாக்கு போடும்போது ஸ்பூனில் எடுத்து போடும்போது அது வரல. அதனால அவங்க லைட்டாக தட்டினாங்க. ஸோ அந்த ஒரு தட்டின விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து எதுக்கு அப்படி போடுறீங்க, சாப்பிட்ணுன்னே வந்து தோணாது, நல்லா வந்து பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அமித்தும் வந்து அதே தான் வந்து சொன்னார். ஆமாம், அவங்க போட்ட விதமே வந்து சரியில்லை, அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கே எல்லாமே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் அவங்க காதுக்கு போனோடனே இப்போ வந்து இவங்க 3 பேரும் உட்காந்து வழக்கம் போல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா வந்து அவளுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம கூட இருந்துட்டு இப்போ வந்து வெளியே போகிறா அப்படின்னா அவளுக்கு வந்து நம்ம கூட இருந்தால் ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறா, நம்மளை எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளை வந்து ஏதாவது குற்றம் சொல்லணும், நம்ம வந்து கிச்சனில் இருக்கும்போது நம்ம எதாவது தப்பு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் யாருமே யோசிக்கவே இல்லை. ஆனால் இவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க நம்மளை வந்து ஏதாவது குற்றம் சொல்லி நம்மளை வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து கனியை இழுக்கிறாங்க. கனியக்கா வந்து உனக்கு போட்டின்னு சொன்னதை இப்போ எடுத்து பேசுகிறாங்க. உனக்கெல்லாம் நான் போட்டியா, நான்லாம் உன்னை போட்டியாகவே நினைக்கல, சி அப்படிங்கிற மாதிரி கனியை சொல்கிறாங்க சாண்ட்ரா. அதுக்கப்புறமா வந்து இவங்களாம் நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க யாருக்குமே வந்து மூளையே இல்லை, மூளையை வந்து கீழே கழட்டி போட்டுருக்காங்க போல். ஸோ இவங்க ஒருத்தருக்கு கூட மூளையே இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விக்ரமெல்லாம் வந்து மூளை இருக்குதுன்னு நினச்சிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் சுத்தமாக அவனுக்கு மூளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரஜன் அவர் சைட்லேருந்து என் ஒய்ஃப்க்குன்னா நான் வருவேன், நான் இப்பயும் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து கேமரா இருக்குது, கேமரா எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே சேர்ந்து இவங்களை டார்கெட் பண்ணி வேணும்ன்ட்டே வந்து இவங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் ஒரு சிலது வந்து அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு சண்டைகள் வருது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் வாய்ஸே அப்படி, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது நார்மலாக தான் வந்து பேசுகிறாங்க, நார்மல் டைமில் நார்மலாக தான் இருக்காங்க. அவங்க சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கும்போது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் தான் வந்து பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கோவமாக இருக்கும்போது ஒரு சில ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து தப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் அவங்கக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.